ஹே கைஸ், இந்த எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த மாதிரி கேமரால வந்து ஒரு செகண்டுக்கு கிட்டத்தட்ட 3 போட்டோங்கிற மாதிரி டவுன்லோட் பண்ண வைக்க முடியும். டவுன்லோட் பண்ணி நம்ம சிஸ்டம்குள்ள அதை ஆக்சஸ் பண்ண முடியும். இது எப்படி ஒர்க் ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நார்மலா ஒரு பர்சன் வந்து யாருனே தெரியல, அவங்க வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்க மொபைல வந்து நம்ம இந்த மாதிரி கேமராவை ஆக்சஸ் பண்ணி அவங்க யாருங்கிறது வந்து போட்டோஸா டவுன்லோட் பண்ணி பார்க்க முடியும். அதை தான் நம்ம வந்து லைவா இன்னைக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்க்க போறோம். இதை வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் எடுத்துக்கோங்க, யாரும் இதை மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல புதுசா பாக்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் டெய்லியும் போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸ் உங்களுக்கு கரெக்டா வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். அப்பதான் உங்களுக்கு வந்து லைவா தெரியும். அதனால வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஆரம்பிக்கிறேன் முதல்ல இருந்து. ஃபர்ஸ்ட் இந்த இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, டெர்மினல் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னொரு டெர்மினல் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுக்காக நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டூல் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கு. அந்த டூலோட இன்ஸ்டாலேஷன்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக நான் இந்த யூஆர்எல்ல அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு வந்து நேரம் இந்த இடத்துல டெர்மினல்ல பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதுல கீழே இருக்கிறதெல்லாம் கிடையாது, மேல இருக்கிறத மட்டும் தான். இதை மட்டும் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நான் வந்து ஃபாண்ட் சைஸ் கூட பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல நான் ஏன் ஃபாண்ட் சைஸ் பேஸ்ட் பண்றேன்னா உங்களுக்கு கரெக்டா தெரியணுங்கிறதுக்காக தான். இங்க நான் என்ன சொல்லிருக்கேன்னா, கிட் க்ளோனுங்கிறது வந்து இந்த வெப்சைட்குள்ள போய் இந்த பாத்துக்குள்ள போய் இந்த ஃபைலை நமக்கு டவுன்லோட் பண்ணிட்டு தரும். இந்த பாத்துக்குள்ள அப்படி என்ன இருக்கு அப்படின்னா, இதுக்குள்ளதான் நம்மளுடைய டூலும் அதோட சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸும் இருக்கு. இது நீங்க கரெக்டா கொடுத்தீங்கன்னா தான் கரெக்டா டவுன்லோட் ஆகும். இதுல ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டூல் ப்ராப்பரா இன்ஸ்டால் ஆகாது. அதே மாதிரி நிறைய பேர் வந்து எனக்கு டிஎம் பண்றீங்க, கமெண்ட்ஸ் தப்பா போட்டுட்டு வந்துட்டு டூல் ஒர்க் ஆகலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. என்ன பண்றீங்கன்னா, நீங்க வந்து அப்படியே டிட்டோ நான் என்ன கொடுக்குறனோ அதை நீங்க அப்படியே காப்பி பேஸ்ட் பண்றீங்க. விச் மீன்ஸ் எப்படின்னா, இப்போ என் சிஸ்டம்ல வந்து நான் ஒரு ஃபோல்டர் நேம் கிரியேட் பண்ணிருக்கேன். என் சிஸ்டம்ல நல்ல நான் ஒரு ஃபோல்டர் நேம் கிரியேட் பண்ணிருக்கேன். நீங்களும் நல்லன்னு கிரியேட் பண்ண மாதிரியே போடுறீங்க. CD2 நல் அப்படின்னு நீங்க கொடுக்குறீங்க. அப்படிலாம் கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. உங்களோட சிஸ்டம்ல எந்த ஃபோல்டர்ல ஃபைல் இருக்கோ அந்த ஃபோல்டர் நேம் கொடுத்தீங்கன்னா தான் கரெக்டா வரும். நீங்க அப்படியே டிட்டோவா காப்பி அடிச்சீங்கன்னா வராது. அதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஓகே, இது வந்து நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ நான் இதுக்கு வந்து நான் திரும்ப என்டர் பண்ண போறது கிடையாது. நீங்க வந்து என்டர் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதை நான் வந்து எரேஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, அடுத்தது நம்ம வந்து அது கிரியேட் ஆனதும் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிருப்போம். அந்த ஃபோல்டருக்குள்ள தான் போக போறோம். அதாவது அது டவுன்லோட் ஆனதும் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிருப்போம். அந்த ஃபோல்டருக்குள்ள போகலாம். இதுதான் அதுக்கான கமெண்ட். இந்த இடத்துல நான் என்ன சொல்லிருக்கேன்னா, CD சேஞ்ச் டைரக்டரி, அதாவது சிடிக்கு நீங்க வந்து சேஞ்ச் டைரக்டரி. நம்ம வந்து ஃபோல்டர்ஸ் வந்து டெர்மினல் ஒர்க் பண்ணும்போது டைரக்டரின்னு சொல்லுவோம். இங்க நான் தான் சொல்லியிருக்கேன், என்ன வந்து இந்த ஃபோல்டருக்குள்ள கொண்டு போ அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டேன். இதை கொடுத்துட்டு என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபோல்டருக்குள்ள போயிடும். இப்போ வந்து எல்எஸ் கமெண்ட் கொடுக்கணும். இந்த இடத்துல எல்எஸ் கமெண்ட் எதுக்காக நான் கொடுக்குறேன்னா, எல்லா ஃபைல்ஸும் கரெக்டா செட்டப் ஆயிருக்காங்கிறத பாக்குறதுக்காக தான். இப்போ இதுல வந்து PNG ஃபைல்ஸ் இருக்கும். இது மட்டும் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா இது வந்து நான் டூல டெஸ்ட் பண்றதுக்காக கொடுத்தது. இந்த PNG ஃபைல் என்னங்கிறத நான் லாஸ்டா சொல்றேன். மீதி இருக்கக்கூடிய இந்த எல்லா ஃபைல்ஸுமே இருக்கும். இந்த கிளவுட்ஃபேர் வந்து உங்களுக்கு இருக்காது. அதுக்கப்புறம் ngrok இருக்காது. அது எப்படிங்கிறத இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போறோம். மீதி இருக்க எல்லா ஃபைல்ஸும் உங்களுக்கு கரெக்டா இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இருந்துருச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, டூல் கரெக்டா ரன் ஆகும். இன்கேஸ் இல்லைன்னா திரும்ப இதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணுங்க, கரெக்டா செட்டப் ஆயிரும். இப்போ இதுக்கான அடுத்த கமெண்ட் போயிடலாம். இப்ப நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், இது எல்லாமே .sh வழியா ஒர்க் ஆகக்கூடிய டூல்ஸ். sh வழியா ஒர்க் ஆகக்கூடிய டூல்ஸ்னாலே நம்ம வந்து பேஷ் கமெண்ட் யூஸ் பண்ணி தான் ரன் பண்ண முடியும். அதனால பேஷ்ங்கிறத கொடுத்துட்டு camfish.sh கொடுத்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணதும் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கேட்கும்னா, உங்களோட சர்வர் வந்து எதுல இருந்து ஹோஸ்ட் ஆகணும். அதாவது சர்வர்னா இப்போ வந்து ஒரு பப்ளிக் ஐபி நமக்கு தேவை. எல்லா இடத்துக்கும் வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து பப்ளிக் ஐபி தேவை. அப்ப நான் அதை வந்து வேர்ல்டு வைட்ல இருக்கிற எல்லாருக்குமே ஹோஸ்ட் ஆகும். இது வந்து பப்ளிக்கா மாத்திரக்காக தான் வந்து கேக்குது. ngrok வழியா நீங்க ஹோஸ்ட் பண்றீங்களா, இல்ல கிளவுட்ஃபேர் வழியா நீங்க வந்து ஹோஸ்ட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குது. இதனால் லிங்கர். இப்போ நான் வந்து எனக்கு இதுல நான் எதுல யூஸ் பண்ண போறேன்னா கிளவுட்ஃபேர் தான். ngrok வந்து நிறைய பேருக்கு ஓப்பன் ஆகாது, ஏன்னா டோக்கன்ஸ் வந்து கேட்கும். அதனால நான் வந்து கிளவுட்ஃபேர் யூஸ் பண்றேன். எனக்கு ngrok ஓப்பன் ஆகும். அதை நான் ngrok பத்தி தனி ஒரு வீடியோவே போடுறேன், எப்படி கிரியேட் ஆகுது, எப்படி அது ஒர்க் ஆகுதுங்கிறது. அப்பதான் வந்து கரெக்டா உங்களுக்கு புரியும். இப்போ வந்து நம்ம கிளவுட்ஃபேர்ல டனல் கிரியேட் பண்ணலாம். இதனால நீங்க வந்து நம்பர் 2 சூஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் இங்க வந்து உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கும். இங்க நீங்க என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் ஒன்னே சூஸ் பண்ணிருங்க. அதான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கும், ப்ராப்பரா செட்டப் ஆகி ஒர்க்கும் ஆகும். ஆனா நம்பர் 1 கொடுத்துட்டு என்டர் பண்ணிருங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல என்ன ஃபெஸ்டிவல் நேம் அப்படின்னு சொல்லி கேட்கும். நான் சும்மா வந்து ஜஸ்ட் ஃபன்னு கொடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல நீங்க என்ன நேம் கொடுத்தீங்கனாலும் பிரச்சனை கிடையாது. கொடுத்துட்டு என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணதும் PHP சர்வர் ஆக்டிவேட் ஆகும். அதுக்கப்புறம் கிளவுட்ஃபேர்ல வந்து டனல் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நீங்க இதுக்கு வந்து வெயிட் பண்ணுங்க. இது வந்து சர்வர் சைடு. நீங்க இதுல ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா மொத்தமா கிராஷ் ஆயிரும். அப்படி இருக்கிறது உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே ஃபார்மேட் பண்ற மாதிரி இருக்கும், அதாவது ரீபூட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நமக்கான லிங்க் ரெடி. இப்போ இந்த லிங்கை விக்டிமுக்கு நம்ம அனுப்பணும். விக்டிமுக்கு நம்ம எப்படி அனுப்ப போறோம்னா, நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டா ஐடி வச்சிருக்கேன். அந்த ஐடிக்கு வந்து நான் அப்படியே பேஸ்ட் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நான் வந்து சென்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து விக்டிம் மொபைல்ல இருந்து அந்த லிங்கை உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணியே காட்டுறேன். இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது உங்களுக்கு அப்ப இன்னும் டீட்டெயிலா புரியும். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ இன்ஸ்டாகிராம்குள்ள வந்தாச்சு. இப்போ இந்த லிங்கை நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓகே,
அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்ல மாட்டேன். இதுல வந்து நம்மளால ஐபி அட்ரஸே இருக்க முடியும். ஐபி அட்ரஸ்னா இப்போ அவங்க லிங்க் டச் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட ஐபி, அதாவது அந்த மொபைலோட ஐபி நம்மளால இருக்க முடியும். இப்போ நான் வந்து அந்த லிங்கை ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நான் ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆக்சஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த இடத்துல போட்டோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு காட்டும். இந்த போட்டோஸ் எப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கணுங்கிறத வந்து டிட்டோவா நான் வந்து இதுல பண்ணி காட்டியிருக்கேன். பின்டெஸ்ட் L1ங்கிற ஒரு மெம்பர்ஷிப் இருக்கு நம்ம யூடியூப்ல. அதோட காஸ்ட் வந்து 319 இருக்கு. அது நீங்க என்ன பண்ணலாம்னா எத்திக்கல் ஹேக்கிங்க நான் இன்னும் டீப்பா கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க அதுல நீங்க ஜாயின் பண்ணலாம். அதுல நான் இந்த போட்டோஸ் எல்லாத்தையும் எப்படி ஓப்பன் பண்ணுங்கிறத டீட்டெயிலாவே போட்டிருக்கேன். ஸோ அதுல ஜாயின் பண்ணுங்க. அதே மாதிரி அதுல வந்து எப்படி நான் வந்து ஃப்ரெஷரா பென்டெஸ்டிங் ரோலுக்குள்ள ஜாப் பை பண்றது, அதுக்கு நான் என்னென்ன ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும், அதுக்கப்புறம் எங்க நான் ஜாப்லாம் அப்ளை பண்ணலாங்கிற வீடியோஸையும் நான் அதிலே வச்சிருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எல்லாருமே அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இன்ஸ்டா ஐடியும் நான் சொல்லிடுறேன். ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இதுதான் இன்ஸ்டா ஐடி, நல்ல அண்டர்ஸ்கோர் CY. இந்த ஐடியை நீங்க வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது பர்சனலா டீட்டெயிலா ஏதாவது டிஎம் பண்ணணும்னா இதுக்கு வந்து நீங்க டிஎம் பண்ணலாம். நான் அதை கண்டிப்பா ரிப்ளைவும் பண்ணுவேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.